Future Vision Study Center, Salem. வணக்கம். இம்பீரியலிசம் அப்படின்னா என்ன, ஆன்டி இம்பீரியலிசம் அப்படின்னா என்ன, ராடிகலிசம் அப்படின்னா என்ன, அதோட இம்பாக்ட் எப்படி நேஷனல் மிஷன்ல இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படிங்கிறதுல ஒரு செக்ஷன் தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்க்கு பேரலா இன்னொரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் வந்து இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ்க்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள தான் ராடிகலிசம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்களோட கான்செப்டா ராடிகலிசம் சொல்லலாம். ஸோ ராடிகலிசம் அப்படிங்கிறது ஒரு முற்போக்கான எண்ணம், சமூக விடுதலைய வலியுறுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அவங்க பெரும்பான்மையாக கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐடியாலஜில இருந்து வந்தாங்க. கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி அப்படின்னு நம்ம சொல்லும்போது கார்ல் மார்க்ஸ் அப்படிங்கிறவர் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. பின்னாடி லெனின் அப்படிங்கிறவர் வந்து எமர்ஜ் பண்ணாரு. சோவியத் யூனியன் அப்படிங்கிறது ஒன்று ஃபார்ம் ஆச்சு. அப்ப சோவியத் யூனியன் அதோட ரெவல்யூஷனை ஐடியாலஜிக்கலா அக்சஸ் பண்ணிக்கிட்ட பீப்புள் தே கால் them as கம்யூனிஸ்ட். ஸோ அந்த கம்யூனிஸ்டோட பார்ட்டி என்ன அப்படிங்கிற விஷயம். இம்பீரியலிசம். இம்பீரியலிசம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு கலோனியல் ஐடியாலஜின்னு சொல்லலாம். இந்த உலகத்தையே தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு சர்வாதிகாரம் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம். அதை எதிர்க்கக்கூடியதுதான் ஆன்டி இம்பீரியலிசம். ஸோ அதை தான் இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறோம். இந்த செஷன் பேஸ்ட் ஆன் ராடிகலிசம். ஸோ ராடிகலிசம் இன் ஆன்டி இம்பீரியலிஸ்ட் ஸ்ட்ரகிள். ஸோ இம்பீரியலிஸ்டுக்கு எதிராக போராடும் போது என்னென்ன விஷயங்கள் வந்து கவனிக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கலாம். கான்டெக்ஸ்ட், என்னென்ன கான்செப்ட் இதுல இருக்கு, ராடிகலிசம் அப்படின்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும். வாட் இஸ் த நீட் ஆஃப் ராடிகலிசம் இன் த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். த செகண்ட் ஒன் கன்ஸ்பைரசி கேசஸ். ஸோ வாட் இஸ் கன்ஸ்பைரசி கேசஸ்? அரசுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டினாங்க அப்படின்னு சொல்லி அரசு துரோகம், செடிஷன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளார போராளிகளை கொண்டு வரக்கூடிய ஒரு முறை அப்படிங்கிறது தான் கன்ஸ்பைரசி கேசஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ யாரெல்லாம் இண்டிபெண்டன்ஸை விரும்புறாங்களோ, அதுக்காக போராடுறாங்களோ, இன்னும் சொன்னா ஆயுதம் ஏந்திய போராட்டம், ஆர்ம்டு ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை செய்யறாங்களோ அவங்க மேல கன்ஸ்பைரசி கேசஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சப்ரஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான எலமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஓகே, ராடிகலிசம், கான்பூர் கன்ஸ்பைரசி கேஸ், மீரட் கன்ஸ்பைரசி கேஸ், லாகூர் கன்ஸ்பைரசி கேஸ், இது மூணும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்கும். மொத்தமா 5 கன்ஸ்பைரசி கேஸ் இருந்தாலும் நமக்கு சம்மரைஸ் பண்ணும்போது ஐடியாலஜிக்கலா 3 கேசஸ் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். ஸோ இந்த கான்பூர் கன்ஸ்பைரசி கேஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, ஸோ கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கறத வந்து இந்தியால எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு ஸோ அதுல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லது ஆர்ம்டு ஓரியன்டா ஆயுதம் ஏந்திய போராட்டத்துல ஈடுபட்டாங்க. அதோட விளைவு தான் நாம வந்து கன்ஸ்பைரசி கேசஸ்ன்னு சொல்றோம். இன்ட்ரோடக்ஷன். ஸோ இன்ட்ரோடக்ஷனை பேஸ் பண்ணி வரும்போது ஒரு வேர்ட் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான வேர்டா நம்ம மென்ஷன் பண்ணலாம். The word is called Bolshevik. So what is Bolshevik? Bolshevik அப்படிங்கிறது என்னன்னா ரஷ்யன் கம்யூனிஸ்ட் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி லிட்டரலா மீன் பண்ணுது. ரஷ்யன் கம்யூனிஸ்ட் ஏஜென்ட், அந்த பர்சனாலிட்டிஸ் இந்தியால கம்யூனிசம் அப்படிங்கறத ஸ்ப்ரெட் பண்ணி இந்தியாவுக்கு தீமை விளைவிக்கிறாங்கிறது பிரிட்டிஷ் இந்தியாவோட குற்றச்சாட்டு. ஸோ பிரிட்டிஷ் இந்தியா டைரக்டா என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பொல்ஷெவிக் அப்படின்னு சொல்லி ஒரு பீப்புளை வந்து அட்ரஸ் பண்ணி அவங்கள வந்து அரெஸ்ட் பண்றாங்க. ஸோ அப்ப இந்த பொல்ஷெவிக் ஐடியாலஜி உண்மையாலுமே இருந்துச்சா? ஸோ யாரெல்லாம் அப்படி குற்றம் சாட்டப்பட்டார்கள், அதோட பிகினிங் என்ன அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். The introduction of radicalism. Radicalism அப்படிங்கிறதுக்கான அறிமுகம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். So okay, the Communist Party of India. The Communist Party of India அப்படின்னு வந்து இந்தியாவிற்கான கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து தொடங்குறாங்க. கம்யூனிசம் அப்படிங்கிறது ரஷ்யால வளர்ந்த மிகப்பெரிய கான்செப்ட். ரஷ்யால ஜார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னர் இருந்தாரு. அந்த மன்னரை எதிர்த்து மக்கள் புரட்சி செஞ்சு அந்த ஆட்சியை கைப்பற்றின ஒரு ஈவெண்ட் தான்
the revolution of Russian அப்படின்னு நம்ம சொல்லலாம். or Russian revolution அப்படின்னு நம்ம சொல்றோம். ரஷ்ய புரட்சியிலிருந்து இன்ஸ்பயர் ஆகி இந்தியாவிற்கும் புரட்சியை கொண்டு வரணும், ரெவல்யூஷன் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு ஃபங்க்ஷன் ஆனவங்க they found the organization called the Communist Party of India. So Communist Party of Indiaங்கறத தோற்றுவிக்கிறாங்க. So எந்த இடத்துல? at the place Tashkent, which is located in Uzbekistan in Soviet Union. Soviet Union அப்படினா என்ன? இந்தியன் யூனியன் கேள்விப்பட்டிருக்கோம். இந்தியன் யூனியன் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய 28 ஸ்டேட்டோட கம்பைலேஷன் சொல்றோம். சோ சிமிலர் சோவியத் யூனியன் ஒன்னு இருந்துச்சு. சோ அங்க உஸ்பெகிஸ்தான் அப்படின்னு சொல்லி இப்ப தனி கண்ட்ரியா இருக்கு. ஃபார்மர்லி they was a part of Soviet Union, that is called USSR. சரி, ஓகே. சோ தாஷ்கண்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா ஃபவுண்ட் பண்ணாங்க தங்களோட கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கறத. So Uzbekistan was the place, exact place which is the Tashkent located. So okay. So on the date October 1920. So இப்ப question statement typeல நம்ம question கேட்பாங்க. என்ன statement typeல question கேட்பாங்க? சோவியத் யூனியன் பேஸ் பண்ணி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவை எந்த வருஷத்துல எஸ்டாப்லிஷ் பண்ணாங்க? the year is 1920. 1920ல தான் எஸ்டாப்லிஷ் பண்றாங்க அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே. the important leaders who are the founders of Communist Party of India, which is found in the place Tashkent. The main leader M.N. Roy, Abani Mukherjee, M.P.T. Acharya, Muhammad Ali and Muhammad Safiq. Once I repeat பண்றேன். M.N. Roy அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பர்சன். He was the first person who demanded separate constitution for India. இந்தியாவுக்கு தனி அரசியல் அமைப்பு சட்டத்தை முதல்ல கோரிக்கை வைத்தவர் M.N. Roy அப்படின்னு நம்ம சொல்லலாம். He was the foremost communist leader, ரொம்ப முக்கியமான கம்யூனிஸ்ட் லீடரா சொல்லலாம். Then Abani Mukherjee, M.P.T. Acharya, Muhammad Ali, Muhammad Safiq was the main founders of Communist Party of India. So இதுதான் நாம் இந்த இடத்துல சொல்லிருக்கக்கூடிய பாயிண்ட். சரி, ஓகே. What is the objective of Communist Party of India? The objective of Communist Party of India is to adapt the common people to the national struggle. So எளிய மக்களை சுதந்திர போராட்டத்துக்கு கொண்டு வரது based on workers. அப்போ workers அப்படின்னா பாட்டாளி மக்களாக இருக்கக்கூடியவர்கள், ரொம்ப உழைக்கும் வர்க்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளுக்கு சுதந்திரம்ங்கிற ஐடியாலஜியும் சமத்துவம் ஐடியாலஜியும் சகோதரத்துவத்தையும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பணியை செய்தவர்கள் வந்து கம்யூனிஸ்ட்னு சொன்னாங்க. சோ அந்த கம்யூனிஸ்ட் இந்தியாக்குள்ள வராங்க. அவங்களோட பிரைம் ரொம்ப மிக முக்கியமான நோக்கம் என்னன்னா இந்தியாவோட கம்யூனிசத்தை வளர வைக்கிறது, இந்தியாவுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கிறதுன்னு சொல்லலாம். சோ இதுல ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் என்ன பண்றாங்கன்னா ஆர்ம்டு, அவர்கள் ஆயுதமேந்திய போராட்டமாகவும் செய்யறாங்க. சோ அப்ப பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவங்க என்ன சொல்லுவாங்க? தீவிரவாதிகள், பொல்ஷெவிக், கம்யூனிஸ்ட் ஏஜென்ட், ரஷ்யன் கம்யூனிஸ்ட் ஏஜென்ட்னு சொன்னாங்க. இவங்களோட ஃபர்ஸ்ட் பேட்ச் கிளம்புறாங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து கிளம்புறாங்க. சோ அவங்க ஃபர்ஸ்ட் பேட்ச் பெஷாவரை ரீச் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச் எங்க ரீச் பண்றாங்க? பெஷாவரை ரீச் பண்றாங்க. அந்த டேட் 1921 ஜூன் 3 அப்படி நம்ம சொல்லலாம். சரிங்களா? அந்த டேட் 1921 ஜூன் 3ல ரீச் பண்ற இடம் என்னதுன்னா பெஷாவர் அப்படி நம்ம சொல்லலாம். சரிங்களா? சோ பெஷாவர்ல ரீச் பண்ண டேட் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்ல கேட்பாங்க. சோ இது வரைக்கும் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் பார்த்திருக்கோம், ரெண்டு கான்டெக்ஸ்ட் பார்த்திருக்கோம். the first one என்ன அப்படின்னா உஸ்பெகிஸ்தான் தாஷ்கண்ட் அப்படிங்கிற இடத்துல கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கறத எஸ்டாப்லிஷ் பண்ணாங்கன்னு பார்த்தோம். செகண்ட் அவங்களோட ஃபர்ஸ்ட் பேட்ச் எங்க பெஷாவர் வந்து ரீச் பண்ணுது, the place now in Pakistan. அந்த டேட் 1921 ஜூன் 3 அப்படி நம்ம சொல்லலாம். சோ அப்போ அதாவது செக்ஷன் 120A அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுல என்ன சொல்லுவாங்கன்னா செடிஷன், தேச துரோக குற்றம் அப்படிங்கிற அடிப்படையில கம்யூனிஸ்ட் ஏஜென்ட்ஸ் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. பொல்ஷெவிக் அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. பொல்ஷெவிக் the communist agent.
they are against British India அப்படி சொல்லி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சொல்லுது. இந்த இயர் 1922 to 1927, 1922ல இருந்து 1927 வரைக்கும் ஒரு 5 வருஷம் கம்யூனிஸ்டோட ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். காம்ப்ரிஹென்சிவ் ஆக்டிவிட்டிஸ், ரொம்ப தீவிரமான ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சு. சோ அதுல ஒரு 5 கன்ஸ்பைரசி கேஸ் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. சோ அந்த 5 கன்ஸ்பைரசி கேஸ்ல ஒரு 3 கேசஸ் நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். 3 கேசஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ பெஷாவர், கான்பூர், மீரட் போன்ற இடங்கள்ல கன்ஸ்பைரசி கேசஸ் வந்துச்சு. சோ அதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல we should give importance to கான்பூர் கன்ஸ்பைரசி கேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, கான்பூர் கன்ஸ்பைரசி கேஸ் எதை பத்தி சொல்லுது? சோ அது என்ன சொல்லுதுன்னா, சேம் பொல்ஷெவிக் தான், அரசுக்கு எதிராக சதி செய்தார்கள் அப்படிங்கறதா குற்றச்சாட்டு. ஒரு 13 லீடரை வந்து என்ன பண்றாங்கன்னா அரெஸ்ட் பண்றாங்க. அதுல 8 பேர் வந்து சார்ஜ் பண்றாங்க, குற்றம் சாட்டப்படுறவர். கடைசியா 4 மெம்பர்ஸ் தான் அதுல பனிஷ்மெண்ட் வாங்கணுங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அதுக்கடுத்து மீரட் கன்ஸ்பைரசி கேஸ். மீரட் கன்ஸ்பைரசி கேஸ்ல 32 லீடர்ஸ் அரெஸ்ட் பண்ண அவங்க சொன்னாங்க. சோ 32 லீடர்ஸ் அப்படிங்கிறதும் சேம் அதே குற்றச்சாட்டு, தேச துரோக குற்றச்சாட்டு. லாகூர் கன்ஸ்பைரசி கேஸ், பர்டிகுலர்லி செகண்ட் லாகூர் கன்ஸ்பைரசி கேஸ். சோ இது ஒரு முக்கியமான எலிமெண்ட். ஏன் அப்படின்னா இந்த 2 தாண்டி அதிக இம்பார்ட்டன்ட் வந்து கான்பூர் கன்ஸ்பைரசி கேஸ் தான் கொடுக்கணும். தி லீடர் பகத்சிங், கல்பனா தத், சந்திரசேகர் ஆசாத், ராஜ்குரு, சுக்தேவ், இந்த மாதிரியா இருக்கக்கூடிய லீடர்ஸ் வந்து ஆக்டிவா இருந்த காலகட்டம் அது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ லாகூர் கன்ஸ்பைரசி கேஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், சைமன் கமிஷன் அப்போஸ் பண்றதுக்காக லாலா லஜ்பதி ராய் ஒரு போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தார். சோ அதுல அவர் இறந்ததுக்கு காரணம் சாண்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பரவுச்சு. சோ அவரை வந்து கொலை பண்ணாங்க. சோ அதோட இம்பாக்ட் தான் லாகூர் கன்ஸ்பைரசி கேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இதுல டெத் சென்டென்ஸ் வந்து பகத்சிங்க்கு கொடுக்கப்பட்டது. சோ அதுல ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்பட்டது அப்ப காந்தி இர்வின் பேக்ட். காந்தி இர்வின் பேக்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, பகத்சிங்கோட தூக்கு தண்டனையை ரத்து செய்யல, டிலே பண்ணல, அட்லீஸ்ட் சஸ்பெண்ட் கூட பண்ணலங்கிற கோபம் கராச்சி செஷன்ல வெளியாச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். கராச்சி செஷன் ஆல்ரெடி அதை பத்தின பேசிக் விஷயங்கள் நமக்கு தெரியும். தென் ஃபைனலி கிரேட் டிப்ரெஷன். கிரேட் டிப்ரெஷன் என்ன? ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் வந்த காலகட்டத்துல அதற்கு அப்புறம் ஒரு பொருளாதார ஒரு மந்த நிலை ஏற்பட்டுச்சு. பர்டிகுலரா அமெரிக்கா அண்ட் யூரோப் இந்த 2 இடங்கள்ல பெரிய டிப்ரெஷன் ஏற்பட்டுச்சு. இந்த டிப்ரெஷன் காரணமாக இம்பாக்ட் இந்தியாவிலேயே வந்துச்சு. இந்தியாவில என்ன பண்ணாங்க அப்படின்னா, கூலியோட விகிதத்தை குறைச்சாங்க, வாழ்வாதாரம் அடிபட்டுச்சு, நம்பர் ஆஃப் ஃபேக்டரிஸை க்ளோஸ் பண்ணாங்க. சோ இதெல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி கம்யூனிஸ்ட் இயக்கம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கம்பேக் கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட இண்டஸ்ட்ரி எப்படி டெவலப் ஆச்சு அப்படிங்கறத நாம் பார்க்கலாம். சோ இந்த பேசிக் செஷன், இந்த செஷன்ல ராடிகலிசம் அண்ட் ஆன்டி இம்பீரியலிஸ்ட் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது எங்க பிகின் ஆகுதுன்னா, இட் பிகின் இன் தி பிளேஸ் கால்ட் தாஷ்கண்ட், உஸ்பெகிஸ்தான், the organization named Communist Party of India. So இந்த இடத்துல மார்க் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு, மோஸ்ட் நோட்டபிள் பாயிண்ட். கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா தாஷ்கண்ட்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாலும் முறைப்படி இந்தியால இந்தியன் சாயில்ல எஸ்டாப்ளிஷ் பண்ண இடம் பாம்பே. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா ஃபவுண்ட் இன் த இயர் ஆஃப் 1925. 5 வருஷம் கழிச்சு பாம்பேல தான் அதுல இந்தியாவோட முறைப்படி தொடங்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப கொஸ்டினை நாம புரிஞ்சுக்கணும், கொஸ்டினை வந்து அக்சஸ் பண்ணணும். சோ என்ன கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, எதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க? பாம்பே ஆன்சர் வருமா, தாஷ்கண்ட் ஆன்சர் வருமா? இயர் 1920 1925. சோ 2 பேருக்கு இருக்கக்கூடிய விஷயத்தை பேலன்ஸ் பண்ணா கரெக்டா இருக்கும். கான்பூர் கன்ஸ்பைரசி கேஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்க்க போறோம். கான்பூர் கன்ஸ்பைரசி அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கேஸ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ ஏன் இதை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது பார்க்குமா.
ஸோ அந்த கான்பூர் கன்ஸ்பைரசி கேஸ் 1924 அப்படிங்கிறது, அதாவது அந்த கம்யூனிஸ்ட் மூமெண்ட், அதாவது கம்யூனிஸ்ட் மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி 4 இயர்ஸ் கழிச்சு வந்த ரொம்ப பெரிய ஒரு மூமெண்டா பார்க்கப்பட்டது. எப்படி செயல்பாடுகள் ஸ்டார்ட் ஆச்சு? The கம்யூனிஸ்ட் ஐடியாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, எளிய மக்களை, உழைக்கும் மக்களை விடுதலைக்கு வந்து எடுத்துட்டு வரணும், விடுதலை நோக்கி வந்து எடுத்துட்டு வரணும். அப்ப வர்க்க போராட்டம் அப்படிங்கிறது தேவையான ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒர்க்கிங் கிளாஸ் ஓரியன்டா ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுதான் கம்யூனிஸ்டோட ஐடியாவா இருந்துச்சு. இந்த ஐடியாவோட எபி சென்டர் அப்படின்னு சொல்லும் போது மொத்தமா ஒரு 3 இடத்த வந்து மென்ஷன் பண்ணலாம். பாம்பே, கல்கட்டா, மெட்ராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 இடங்கள்ல அதிக அளவுல கம்யூனிஸ்ட் ஐடியா அப்படிங்கிறது டெவலப் ஆச்சு. இதோட செட்டில்டு பிளேஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ், இண்டஸ்ட்ரியல் சென்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இண்டஸ்ட்ரியல் சென்டர்ஸ்ல பர்டிகுலரா நம்ம சொன்னது கான்பூர் அப்படின்னு நம்ம சொல்லலாம், தென் யுனைடெட் ப்ராவின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? முற்கால யுனைடெட் ப்ராவின்ஸ் சொல்ல அழைக்கப்பட்ட கான்பூர் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு இடமா பார்க்கப்பட்டது. அதற்கு அடுத்தது சிட்டிஸ் லைக் லாகூர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு தளமாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இதற்கு அடுத்ததாக நம்ம மென்ஷன் பண்ணி பார்க்கும்போது ஜூட், காட்டன், அதே மாதிரி ரயில்வேஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் அதிகமா இருந்தாங்க. அவங்க கிட்ட கம்யூனிஸ்ட் ஐடியாலஜியை கொண்டு போய் சேர்த்தாங்க. சோ அப்போ பெசன்ட்ஸ் சொல்லலாம், ஃபார்மர்ஸ், விவசாயிகள், அதே மாதிரி இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள், இவங்களை நோக்கி கம்யூனிஸ்ட் லீடர்ஸ் வந்து போனாங்க. அவங்களோட ஐடியாலஜியை சொன்னாங்க, எப்படி நாம வந்து வெற்றி பெற போறோங்கிறத விளக்கி சொன்னாங்க. சோ இதற்கு அடுத்ததாக என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த பொல்செவிசம் அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறது இம்பீரியலிஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு தெரியுது, அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு தெரியுது. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன நினைக்குது? டு சப்ரஸ் த பொல்செவிசம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கம்யூனிசம் அப்படிங்கிறது மக்களிடையே பரவுவதை தடுக்கணும் அப்படிங்கிறது தான் பிரிட்டிஷ் கவர்மெண்டோட மெயின் ஐடியாலஜியா இருந்துச்சு. சோ அத அவங்க வந்து சப்ரஸ் பண்ண நினைக்கிறாங்க. அதை ஸ்டார்ட் பண்ற இடமே கான்பூரா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அப்போ கான்பூர் கன்ஸ்பைரசி கேஸ் 1924 அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 6 months ஸ்பெண்ட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய முக்கியமான கம்யூனிஸ்ட் லீடர்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தர அரெஸ்ட் பண்றாங்க. இந்த மொமெண்டே என்னன்னு மக்களுக்கு தெரியக்கூடாத அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய ஐடியாலஜி, யாரெல்லாம் கம்யூனிசம் தொடர்பான ஐடியாலஜி வச்சிருக்காங்களோ எல்லாரையும் அரெஸ்ட் பண்றாங்க. செகண்ட் ஒன், இந்தியன் பீனல் கோட்ல செக்ஷன் 121A, ரொம்ப இம்பார்ட்டன்டான செக்ஷன் 120A அப்படிங்கிறது, 121A அப்படிங்கிறது எதை பத்தி சொல்லுதுன்னா தேச துரோகத்தை பத்தி சொல்லுது, செடிஷன். சோ அப்போ அரசுக்கு எதிராக சதி செய்தல். அப்போ இவங்க மேல போட்ட கேஸ் எல்லாமே அரசுக்கு எதிரான சதிதான். அப்ப கன்ஸ்பைரசி கேஸ் வந்துட்டாவே என்ன செக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க இந்தியன் பீனல் கோட்ல? செக்ஷன் 121 கேபிட்டல் A அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. சோ த டிஸ்கிரிப்ஷன், இந்த கன்ஸ்பைரசி கேஸுக்கான டிஸ்கிரிப்ஷன், ஓவரால் கம்யூனிஸ்ட் மொமெண்ட்டையே சப்ரஸ் பண்றதுக்கான டிஸ்கிரிப்ஷனா ஒரு விஷயத்தை பார்க்கலாம். சோ அது என்னன்னு படிச்சலாம், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். டு டிப்ரைவ் த கிங் எம்பரர் ஆஃப் ஹிஸ் சாவர்னிட்டி ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா by complete separation of India from imperialistic Britain by a violent revolution. ஒரு அதிதீவிர ஆயுதமேந்திய போராட்டத்தின் மூலமாக பிரிட்டிஷ் இம்பீரியலிசம், பிரிட்டிஷ் ஆதிக்கம், அந்த பேராதிக்கத்திலிருந்து இந்தியாவை முழுமையாக பிரிக்கிறது அப்படிங்கறதா இதோட ரொம்ப முக்கியமான மீனிங். சோ அப்போ அதுதான் சொல்லிருக்காரு, டு டிப்ரைவ் த கிங் எம்பரர் ஆஃப் ஹிஸ் சாவர்னிட்டி, அந்த பிரிட்டிஷ் கிங்கோட சாவர்னிட்டியை உடைச்சு கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் வாங்கணும் த்ரூ த வயலண்ட் ஆக்ஷன். காங்கிரஸ் என்ன சூஸ் பண்றாங்க? நான் வயலண்ட். சோ அப்போ காங்கிரஸ்க்கு டைரக்ட் ஆப்போசிட் இருக்கக்கூடிய கான்செப்டா கொண்டவங்க வந்து கம்யூனிஸ்ட் என்று அழைக்கப்பட்டாங்க. சோ அப்போ யாரெல்லாம் கம்யூனிஸ்டோ அவங்க எல்லாம் வயலண்ட் ஆக்ஷன்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சோ அதனால அவங்களை சப்ரஸ் பண்றதுதான் சரி அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. சோ இந்த கேஸ்ல நிறைய பேர் அரெஸ்ட் பண்றாங்க. சோ அந்த அரெஸ்டான பீப்புள் யாருக்கிட்ட விசாரணைக்கு போறாங்கிறதா ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சோ கான்பூர் கன்ஸ்பைரசி கேஸ என்கொயர் பண்ண ஜட்ஜோட பேர் ரொம்ப முக்கியமான ஒண்ணா இருக்கு. சோ அவர்தான் ஜட்ஜ் ஹச்சி ஹாம்ஸ். ஜட்ஜ் ஹச்சி ஹாம்ஸ் அப்படிங்கிறவருக்கு முன்னாடியே ஒரு ஹிஸ்டரி இருக்கு. இவர் செஷன்ஸ் ஜட்ஜா இருந்தார். செஷன்ஸ் ஜட்ஜா கோரக்பூர் அப்படிங்கிற இடத்துல இருந்தாரு. தட் பிளேஸ்
then United Province. அப்ப இருந்த யுனைடெட் ப்ராவின்ஸ், at present உத்தரப்பிரதேஷ். சோ அங்க சௌரி சௌரான ஒரு ஈவென்ட் நடந்துச்சு. We already well known about that event. The peasant rally was interrupted by the police. The peasant turned into the police. They killed the police. சரிங்களா? number of 22 police அப்படினு சொல்லலாம். 22 போலீஸ் வந்து சாகடிச்சாங்க. சோ அப்ப அந்த இருந்த சூழ்நிலையில அவங்க மேல அக்யூசிஷன் கொடுத்தாங்க. சோ அப்ப தண்டனை வழங்கப்பட்டது 172 172 பெசன்ட்ஸ்க்கு டெத் சென்டென்ஸ் கொடுத்தவர் H.C. ஹோம்ஸ். சோ எப்படி क्वेश्चन ஃப்ரேம் பண்ணுவாங்க, எப்படி கான்டெக்ஸ்ட் வைப்பாங்க, அந்த பேசிஸ்ல பாக்கும்போது சௌரி சௌரா ஈவென்ட்ல 172 பெசன்ட்ஸ்க்கு டெத் சென்டென்ஸ் கொடுத்த ஜட்ஜ் யாரு அப்படின்னு சொல்லலாம். ஆல்சோ the judge inquired the case கான்பூர் conspiracy case அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த இயர் ஆஃப் 1924 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அப்போ இதுதான் இதுல இருக்கக்கூடிய ரொம்ப பேசிக்கான விஷயம். கேஸ் என்கொயரி அப்படிங்கிறது எப்படி நடந்துச்சு, சார்ஜ் ஷீட் அப்படிங்கிறது யார் மேல ஃபார்ம் பண்ணாங்க, அதுல எப்படி நிறைய பேர் எஸ்கேப் ஆனாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். கான்பூர் கன்ஸ்பைரசி கேஸ் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல என்ன சொல்றாங்கன்னா, அதோட என்கொயரி ஃபுல் என்கொயரி எல்லாமே பிரிட்டிஷ் ஃபேவரா மட்டும்தான் இருந்துச்சு. சோ அப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா முசாஃபர் அஹ்மத், சௌகத் உஸ்மானி, நளினி குப்தா, எஸ்.ஏ. டாங்கி, இந்த 4 லீடர்ஸ் மேல பெரிய அக்யூசிஷன் சொல்றாங்க. சோ அவங்கள பொல்ஷெவிக் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறாங்க. ரஷ்யன் கம்யூனிஸ்ட் ஏஜென்ட், மக்களுக்கு தீங்கு செய்யறவங்க, மக்களை போராட தூங்குறவங்க, அந்த மாதிரியான லிஸ்ட் ஆஃப் குற்றச்சாட்டுக்களை அவங்க மேல வைக்கிறாங்க. அக்யூசிஷனை நிறைய வைக்கிறாங்க. சோ they accused the 4, முசாஃபர் அஹ்மத், சௌகத் உஸ்மானி, நளினி குப்தா as well as எஸ்.ஏ. டாங்கே, the imprisonment 4 years அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. rigorous imprisonment சொல்றாங்க. 4 வருஷம் கடுங்காவல் தண்டனை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. சோ இதை எதிர்த்து லாயர்ஸ் வந்து அப்பீல் பண்றாங்க. அப்பீல் பண்ணி கேஸ் ப்ரொசீடிங் பண்றதுக்கு ஒரு கமிட்டி வந்து அமைக்கணும், அதோட தேவை இருக்குது அப்படிங்கிறது வைட் ஸ்ப்ரெட்டடா இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுக்கு ஒரு ஐடியாலஜியா இருந்துச்சு. அப்ப இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருந்துச்சுன்னு சொன்னோம். The formation of the defense committee, கம்யூனிஸ்ட் டிஃபென்ஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. கம்யூனிஸ்ட் டிஃபென்ஸ் கமிட்டி இந்த கன்ஸ்பைரசி கேஸ் ப்ரொசீடிங்ஸ்ல லாயர்ஸை இன்வால்வ் பண்ணி வாதாடி குற்றம் சாட்டப்பட்டவர்களை விடுதலை செய்யறதுக்கு ஒரு டிஃபென்ஸ் கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க. சோ அதுக்கான ஃபண்ட் ரைஸ் பண்றது அதோட வேலை, லாயர்ஸ் அரேஞ்ச் பண்றது வேலை. அது மட்டும் இல்லாம அந்த கேஸ கண்டினியூ பண்றது, ப்ரொசீட் பண்றது அப்படிங்கிறது அவங்களோட ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒர்க்கா இருந்துச்சு. சோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த டிஃபென்ஸ் கம்யூனிட்டி, அதாவது டிஃபென்ஸ் கமிட்டி இருந்துச்சு. சோ ஆஃப் கம்யூனிஸ்ட், சோ ஃபண்ட் ரைசிங் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லாயர்ஸ் ஃபார் த கேஸ் ப்ரொசீடிங்ஸ். சோ இப்படி இருந்த சூழ்நிலையில டிஃபரெண்ட் பார்ட் ஆஃப் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட ஆர்கனைஸ் பண்ணி பாம்பேல ஒரு மீட் நடக்குது. சோ பாம்பேல நடந்த அந்த மீட்ல 1925 கம்யூனிஸ்ட் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. கம்யூனிஸ்ட் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அப்போ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதுக்கு ஹெட் குவார்டர்ஸ் பாம்பே அப்படின்னு சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இந்த கம்யூனிஸ்ட் கான்ஃபரன்ஸ்ல தமிழ்நாட்டை சார்ந்த எம் சிங்காரவேலர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அதோட பார்ட்டா இருக்கார். அது ரொம்ப சிக்னிபிகண்டான ஒரு பர்சனாலிட்டின்னு சொல்லலாம். So Singaravelar was the important personality which included in the communist conference held at the place Bombay in the year of 1925. So இந்த கான்ஃபரன்ஸ் ஒரு அவேக்கனிங் தான் கொடுக்குது. அவேக்கனிங் அப்படின்னா என்னன்னா, கம்யூனிஸ்ட் ஐடியாலஜிய ஸ்ப்ரெட் பண்ணும், அதே காலகட்டத்தில் பிரிட்டிஷோட சப்ரஷனையும் டிஃபெண்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இந்த காலகட்டத்துல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அது ஒரு டிஸ்கிரிப்ஷனா நாம் பார்க்கலாம். என்ன டிஸ்கிரிப்ஷன்? கான்பூர் கன்ஸ்பைரசில அக்யூஸ்ட் பர்சன் எவ்வளவு பேர், யார் மீது குற்றம் சாட்டப்பட்டது, the number is 13 person accused in Kanpur conspiracy case அப்படி நம்ம சொல்லுவோம். சோ இத விசாரிச்ச ஜட்ஜோட பேர் ஜட்ஜ் H.C. ஹாம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த 13 மெம்பர்ல 8 மெம்பர் மேல சார்ஜ் ஷீட் கொடுக்குறாங்க. சோ குற்றச்சாட்டு
சார்ஜ் ஷீட் வந்து 8 மெம்பர்ஸ் மேல கொடுக்குறாங்க. சோ அதுல only 4 were convicted. 4 பேர் தண்டிக்கப்பட்டாங்க. only 4 were convicted அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ அப்ப அந்த 4 பேர் கன்விக்ட் ஆனாங்க. இந்த 8 பேர் மேல சார்ஜ் ஷீட் வந்துச்சு. அதாவது குற்றம் சாட்டப்படுது. அக்யூஸ்ட்னு சொன்னது 13 பேர். சோ அவங்களோட நேம் பார்க்கலாம். என்ன காரணத்தினால அவங்க அந்த இதுல இருந்து எஸ்கேப் பண்ணாங்க, சார்ஜ் ஷீட்ல இருந்து எப்படி எஸ்கேப் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். சோ எம்.என். ராய், முசாஃபர் அகமது, சௌஹத் உஸ்மானி, குலாம் ஹுசைன், எஸ்.ஏ. டாங்கே, எம். சிங்காரவேலர், ஆர்.எல். சர்மா, நளினி குப்தா, அதே மாதிரி ஷமுதீன் ஹசன், எம்.ஆர்.எஸ். வேலாயுதம், டாக்டர் மணிலால் சம்பூர்ணானந்தா, சத்யபக்தா அப்படின்னு சொல்லக்கூடிய 13 பேர். அவங்களோட நேம் ரொம்ப சிக்னிபிகண்டான நேம். இந்த 13 மெம்பர்ஸ் நம்ம படிக்கணுமா எக்ஸாம்க்கு அப்படின்னா தேவையில்லை. ஒன்லி we have to make concept of 8 members. 8 பேரை அனலைஸ் பண்ணி அதுல 4 மெம்பர்ஸ் படிச்சா போதும். சோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டா போதும். இப்ப சார்ஜ் ஷீட், அப்ப அக்யூஸ்ட் லிஸ்ட் கொடுத்திருக்காங்க, தென் கவர்மெண்ட் வந்து சார்ஜ் ஷீட் வந்து கொடுக்குறாங்க. அதுல 8 மெம்பர்ஸோட பேர் இருக்கு. அதுதான் நாங்க டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கேன். எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கேன்? ஸ்டார் போட்டிருக்கேன். the first 8 members எம்.என். ராய், முசாஃபர் அகமது, சௌஹத் உஸ்மானி, குலாம் ஹுசைன், எஸ்.ஏ. டாங்கே, எம். சிங்காரவேலர், ஆர்.எல். சர்மா, நளினி குப்தா, these 8 were under the name of charge sheet. சோ சார்ஜ் ஷீட்ல அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க. சோ இந்த 8 பேருக்கும் கன்விக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலையில என்ன சம்பவம் நடந்துச்சு? அந்த ஈவென்ட் என்ன நடந்துச்சுன்னா, எம்.என். ராய் was the person who escaped to Germany. ஜெர்மனி அவர் வந்து போயிடுறாரு. சோ he was absentee, அங்க இல்ல. சோ ஜெர்மனி கிளம்பிடுறாரு. இன்னொருத்தர் பாண்டிச்சேரி போறாங்க. சரிங்களா? சோ அவர் வந்து ஆர்.எல். சர்மா, the person escaped to the French colony பாண்டிச்சேரி. சோ 2 பேர் வெளிநாடு எஸ்கேப் ஆயிட்டாங்க. சிங்காரவேலர் the person was bailed அப்படின்னா அவருக்கு பெயில் கொடுத்துட்டாங்க for ill health, அவரோட ஹெல்த் சரியில்லைங்கிற காரணத்தினால. சோ அப்போ இன்னும் ஒரே ஒருத்தர் இருக்காரு. சோ அவரு குலாம் ஹுசைன் became approver, அவர் வந்து அப்ரூவ் ஆயிட்டார். இப்ப டோட்டலி 8ல 4 மெம்பர்ஸ் எக்ஸ்க்ளூட் ஆயிட்டாங்க. யார் எக்ஸ்க்ளூடட்? எம்.என். ராய் was the person excluded and குலாம் ஹுசைன் was the person excluded. He converted into approver. The person M. Singaravelar was excluded. Then R.L. Sharma was the person excluded. So உங்க 4 பேரும் excluded ஆயிட்டாங்க. So remaining 4 members punished under Kanpur conspiracy case அப்படி நம்ம சொல்லலாம். சோ அப்ப அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த 4 பேர் அப்படி நம்ம சொல்லலாம். சோ அவங்கள வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கன்விக்ட் பண்றாங்க for 4 years imprisonment. 4 வருஷம் வந்து தண்டனை வந்து கொடுக்கறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இதுதான் இந்த கான்பூர் கன்ஸ்பைரசியில் இருக்கக்கூடிய பேசிக்கான எலிமெண்ட்னு சொல்லலாம். எம். சிங்காரவேலர், the leader, the foremost leader of communist party in India. சோ இந்தியால இருந்த கம்யூனிசம் ட்ரேட் யூனியன் தொடர்பா இருந்த மிக முக்கியமான ஒரு லீடர் எம். சிங்காரவேலர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இவரை பத்தின ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் புக்ல கொடுத்திருக்காங்க. சோ we have to analyze. சோ அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். எம். சிங்காரவேலர் was born on the date 18th February 1860 and died in the year of 1946 on the date 11th February. சோ இந்த காலகட்டத்துக்குள்ளார வாழ்ந்த மிக முக்கியமான லீடர், மெட்ராஸ் ஓரியன்டடாவா இருக்கட்டும், ஆல் ஓவர் இந்தியாவா இருக்கட்டும், ரொம்ப பெரிய லீடர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவர் ஆர்கனைஸ் பண்ண, இனிஷியேட் பண்ண ஈவென்ட் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். பேசிக்கலி எம். சிங்காரவேலர் based on the Buddhist ideology. He believed in Buddhism அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ கம்யூனிசத்துல அந்த காலகட்டத்துல புத்திசம் ஓரியன்டடா ஐடியாலஜி இருக்கக்கூடிய நிறைய லீடர்ஸ் இருந்தாங்க. சோ அதுல ரொம்ப முக்கியமானவர் வந்து எம். சிங்காரவேலர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். He was a part of Indian National Congress in his earlier career. அவரோட பொலிட்டிக்கல் கரியர்ல ஸ்டார்டிங்ல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல இருந்தார். He also associated with self-respect movement led by தந்தை பெரியார் அவர்கள் நடத்திய செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்ல
ஒரு பார்ட்டா இருந்தவர் அப்படின்னா எம் சிங்காரவேலர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அதுக்கப்புறம் லெட்டர் ஹி சூஸ் ராடிக்கல் பாத். ராடிக்கல் பாத் முற்போக்கான விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வரார். So already we know கான்பூர் கன்ஸ்பைரசி கேஸ்ல one of the accused person அப்படின்னா எம் சிங்காரவேலர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இவர் earlier periodல பிபி வாடியா திருவிகா அப்படின்னு சொல்லக்கூடிய திருவி கல்யாண சுந்தனார் இவர்களோட சேர்ந்து ட்ரேட் யூனியன் அப்படிங்கறது அமைக்கணுங்கிறது இவரோட எய்மா இருந்துச்சு. இவரோட எய்மை இவர் நிவர்த்தியும் பண்ணார். The first time in Indian history, the first time in India, he set up a trade union that is called Madras Labour Union. India's first trade union was found by M. Singaravelar in the year of 1918. 1918ல இந்தியாவில் முதன்முறையாக ட்ரேட் யூனியன் அமைத்தவர் எம் சிங்காரவேலர் அவர்கள். அதோட பேரு மெட்ராஸ் லேபர் யூனியன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இதற்கப்புறம் கான்ஃபரன்ஸ் ஒன்னு ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன் கான்ஃபரன்ஸ். ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன் கான்ஃபரன்ஸ்ல பாம்பேல வந்து நடக்கும். இந்த இயர் ஆஃப் 1920 அக்டோபர் 31 அப்படிங்கிறதுல இவர் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பண்ணார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுல ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா சொன்னா இவர் ஃபவுண்ட் பண்ண அந்த மேடே செலிப்ரேஷன். சோ ஆல் ஓவர் வேர்ல்ட்ல மேடே செலிப்ரேஷன் இருந்துச்சு. இந்தியால முதலா மேடே செலிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணவர் எம் சிங்காரவேலர். The day 1st May 1923 எம் சிங்காரவேலர் organized the celebration, மேடே செலிப்ரேஷன் சொல்லலாம். எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா he organized the celebration at the two specific places in Madras Presidency. The one location is at Triplicane, திருவல்லிக்கேணி அப்படிங்கிற இடத்துல. The another location மெட்ராஸ் ஹைகோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட் பக்கத்துலன்னு சொல்லலாம். இந்த ரெண்டு சென்டர்ல மேடே செலிப்ரேஷனை ஆர்கனைஸ் பண்ணவர் அப்படின்னா எம் சிங்காரவேலர் வாஸ் த இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். He also the founder of Labour Kisan Party of Hindustan. Labour Kisan Party of Hindustan அப்படிங்கறத எஸ்டாப்லிஷ் பண்ணவர் எம் சிங்காரவேலர்னு சொல்லலாம். அந்த டைம்ல அதாவது லேபர் யூனியன் அப்படிங்கிறது மெட்ராஸ்ல எப்படி எஸ்டாப்லிஷ் ஆகுது, எப்படி டெவலப் ஆகுது அப்படிங்கிற பார்க்கும்போது வேர்ல்ட் வார் 1 நடந்த காலகட்டம் 1914ல இருந்து 1918க்கு அப்புறம் இண்டஸ்ட்ரியல் growth அப்படிங்கிறது டெவலப் ஆச்சு. இண்டஸ்ட்ரியல் growth இந்தியாலயும் பர்டிகுலரா மெட்ராஸ் ஏரியாலயும் டெவலப் ஆகும்போது ட்ரேட் யூனியனோட இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவமா இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அந்த காலகட்டத்துல எம் சிங்காரவேலர் அவர்களும் டெவலப் ஆகிறாங்க. எம் சிங்காரவேலர் was the person who started the first newspaper regarding the labor union and labor rights that is called தொழிலாளன் in Tamil. தமிழ்ல தொழிலாளன் அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பர் அவரு நடத்துறாருன்னு சொல்லுவாங்க. ட்ரேட் யூனியன் அல்லது தொழிலாளிகளோட உரிமைகளை பேசக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். சோ எப்படி சொல்லலாம் அப்படின்னா அதாவது பாலிக்ளாட் அப்படின்னு சொல்லுவாங்க. பல மொழிகளை அறிஞ்ச ஒரு அறிஞரா எம் சிங்காரவேலர் அவர்களை மென்ஷன் பண்ணலாம். He known the language தமிழ், இங்கிலீஷ், உருது, ஹிந்தி, ஜெர்மன், பிரெஞ்சு அண்ட் ரஷ்யன். இத்தனை மொழிகள் வந்து இவருக்கு வந்து தெரிஞ்சது. He wrote some concept about their personalities. Karl Marx, Charles Darwin, Herbert Spencer, Albert Einstein அப்படின்னு நம்ம சொல்லலாம். So Karl Marx, Charles Darwin, Herbert Spencer, Albert Einstein போன்ற முக்கிய அறிஞர்களோட கான்செப்ட்ஸை தமிழ்ல எழுதினவர் எம் சிங்காரவேலர். இஸ் a polyglot, பல மொழிகளை தெரிந்த ஒரு அறிஞர். He know the language Tamil, English, Urdu, Hindi, German, French and Russian. The prime leader of labor movement in the history of India அப்படின்னு நம்ம சொல்லலாம். Thank you. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.